சூர்யா, உங்க மேல தப்பில்லைன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்னாலதான் எங்க ஸ்டேஷன்ல இருந்து இந்த மாதிரி மிஸ்டேக்கான உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியது வந்துருச்சு. எஃப்ஐஆரும் போட்டுட்டு காலேஜ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது எப்படியாவது எங்க சைட்ல இருந்து நாங்க சரி பண்ண பாக்குறோம். வி ஆர் வெரி சாரி சூர்யா. சரி சூர்யா, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க ஒரு சைன் மட்டும் போடணுமா? போட்டு முடிச்சுட்டு வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். சரி ப்ரோ. சூர்யா, சூர்யா பேசக்கூட மாட்டேங்கிறாரு. இதை நான் எப்படி சரி பண்ண போறேன்? சூர்யா, கொஞ்சம் டைம் கூட லட்டு. அவரு பாவம் தானே, அவர் கொஞ்சம் நார்மல் ஆகட்டும், அப்புறமா அவர்கிட்ட வந்து பேசிக்கலாம். ஆமா ஷாலினி, அவர் பாரு, ரிலீஸ் ஆன சந்தோஷம் கூட அவருக்கு இல்ல. உள்ள போய் பேசும்போது கூட சொன்னாரு, ஏண்டா அந்த ஊருக்கு வந்தோன்னு இருக்குன்னு. சோ அவர் கொஞ்சம் நார்மல் ஆகட்டும், கொஞ்சம் டைம் கொடு. சரி மச்சான், நீ ஷாலினி கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பு. நான் சூர்யாவை நம்ம வீட்டுல டிராப் பண்ணிட்டு வரேன். அம்மாவை நான் முன்னாடி வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். சூர்யாக்கு ஏதாவது சமைச்சு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீ ஷாலினி வீட்டுக்கு கூட்டிட்டு கிளம்பு. சரிடா. லட்டு, நீ நிம்மதி கூட வீட்டுக்கு போ. இல்ல சூர்யா, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சரி ஷாலினி வா. ஷாலினி என்னாச்சு? இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு அண்ணி. எல்லாரும் நல்லா இருக்கணும், யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் போய் சூர்யாவை ஜெயிலே வச்சுட்டேனே. அவர் வாழ்க்கையில ஜெயிலே பார்த்திருக்க மாட்டாருல்ல, அவரை ஜெயில உட்கார வச்சது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ ஷாலினி, எனக்கு ஒரு சிச்சுவேஷன் நல்லாவே புரியுது. ஆனா என்ன பண்ண முடியும்? நம்ம ஒரு இடத்துல முடிவெடுக்கும் போது ரொம்ப நிதானமா எடுக்கணும். அந்த இடத்துல நம்ம நிதானமா இல்ல, தப்பாயிடுச்சு. சரி ஓகே விடு, இதுக்கப்புறம் அதை சரி பண்றது எப்படின்னு பாப்போம். நடந்த விஷயத்தை இரேஸ் பண்ணி மாத்த முடியாதுல, அப்போ அடுத்து நடக்க போற விஷயம் அது இனிமே சரியா நடக்குதான்னு பாத்துக்கலாம். நீங்க சொல்றது கரெக்ட் தான், இருந்தாலும் நடந்த விஷயம் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டேன்னு குத்திக்கிட்டே இருக்கு. நீங்க சொன்னீங்க, ஆதி என்ன சொன்னாரு, யாரு சொன்னதையுமே நான் கேட்கலையே. அவசரப்பட்டு முடிவெடுத்து கடைசியில இப்படி ஆயிடுச்சு. நம்ம அவசரத்துல எடுக்கிற முடிவு எல்லா டைமும் கரெக்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல நம்ம அவசரத்துல எடுக்கிற முடிவு கரெக்டா அமையும், ஆனா பல நேரங்கள்ல அது தப்பாதான் போய் முடியும். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு இதுக்கப்புறம் யாரு பண்ணிருப்பா என்னன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணு, ஓகேவா? புரியுது அண்ணி, புரியுது. சரி, எதை பத்தியும் யோசிக்காம வா போலாம். ஒரு நிமிஷம். சொல்லு ஷாலு, நான் உங்களையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. நீங்க பேசினது கூட கேட்காம நீங்க என்ன பழி வாங்குறீங்க அப்படி இப்படின்னு நிறைய பேசிட்டேன்ல. ரொம்ப ரொம்ப சாரி அண்ணி. ஹே பரவாயில்ல ஷாலு, இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி கேக்குற? இல்ல, நான் பேசினது எவ்வளவு தப்பு தெரியுமா? அண்ணன் கிட்டயும் பொண்டாட்டி பேச்ச கேட்டு ஆடுறியெல்லாம் சொன்னேன். நான் அப்படி எல்லாம் பேசியிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிடுங்க. ஹே என்ன ஷாலு, நீ நம்ம வீட்டு பொண்ணு, நீ போய் இப்படி மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ தப்பா புரிஞ்சிருந்த, அதனால தப்பா நினைச்சிருந்த. இப்போதான் கிளியர் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல, ஓகேவா? சரி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. என்னோட தங்கச்சி மாதிரிதான் நீ, ஓகேவா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, வா வீட்டுக்கு போலாம். நண்பா, என்ன நண்பா, இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது முடிஞ்சு போயிடுச்சு, அதை விட்டுருங்க. இதுக்கப்புறம் ஹாப்பியா இருங்க. அதான் உங்க மேல தப்பு இல்லைன்னு எல்லாம் ப்ரூவ் ஆயிடுச்சுல. இதுக்கப்புறம் ஷாலினி உங்களை புரிஞ்சுக்குவா. அவங்க என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டா என்ன, புரிஞ்சுக்கலனா என்ன ப்ரோ, அது எனக்கு இப்போ பிரச்சனை இல்ல. ஆனா என் காலேஜ் என்ன ஆகும், என்னோட படிப்பு என்ன ஆகும், அதுதான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேணாம், நாங்க பாத்துக்கிறோம். இங்க பாருங்க, அண்ணன் இங்கதான் பெரிய ரைஸ் மில் வச்சிருக்காரு. அண்ணனை ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஏன் காலேஜ் பிரின்சிபல் முத கொண்டு எல்லாருக்குமே அண்ணனை தெரியும். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அவங்க கேட்டுக்குவாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அப்படியே ஏதாவது பிரச்சனைனா கூட அண்ணன்ட்ட சொல்லி பேச சொல்லுவோம். பாக்குறேன் ப்ரோ, எனக்கு இப்படிப்பட்ட அவமானம் வந்ததே கிடையாது. என் வாழ்க்கையில நான் ஜெயிலெல்லாம் பார்த்ததே கிடையாது. அங்கெல்லாம் இருப்பனால கூட நான் கனவு கூட கண்டது கிடையாது. ஆனா ஜெயில போய் இருந்தது எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. ப்ரோ எதுக்கு சங்கடப்படுறீங்க? தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருந்தாதான் சங்கடப்படணும். நீங்க தப்பே பண்ணலையே. என் தங்கச்சி மேல தப்பு இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அவ பண்ண தப்புனாலதான் நீங்க ஜெயிலுக்கே போயிட்டு வந்துட்டீங்க. இருந்தாலும் நீங்க தப்பு பண்ணாத ஒரு விஷயத்துக்கு நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணவே தேவையில்ல ப்ரோ. நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சாலும் என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. சரி ஓகே ஓகே, எனக்கு புரியுது, நீங்க கவலைப்படாம இருங்க. சரி. சூர்யா, அடடடடடா, சுடரமா வாசம் மூக்கு பொளக்குதே. ஆமாப்பா
சூர்யாக்கு பிடிச்ச மசாலா தோசை. அது மட்டுமா, தொட்டுக்கிறதுக்கு கார சட்னி, புதினா சட்னி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். சூர்யாக்கு மசாலா தோசைன்னா ரொம்ப பிடிக்கும் இல்ல சூர்யா? போங்க சுடரமா, நான் கோச்சுக்கிட்டேன். ஆதிபையா, என்னாச்சு? உங்க புள்ளைய மட்டும் நல்லா கவனிக்கிறீங்க, உங்க வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளனா என்ன கவனிக்காம விட்டுட்டீங்களே. ஐயோ, நீங்க சாப்பிடுங்க ப்ரோ, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அட நீ வேற சூர்யா, ஆதி சும்மா சொல்லுது. இந்த மாப்பிளை கெத்து அதெல்லாம் ஆதி காட்டாது. ஆதிபையா, உனக்கு தராம இருப்பனா? உனக்கு ஸ்பெஷலா ரெடி ஆயிட்டு இருக்கு. அவரை பாத்துக்க சொல்லிருக்கேன். தோசை அவர்தான் சுட்டுட்டு இருக்காரு. தெரியும் சுடரமா, என்ன கவனிக்காம இருப்பீங்களா? உங்க பொண்ணை நான் கட்டினதுக்காகவே என்ன நீங்க ஸ்பெஷலா கவனிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க பொண்ணை கட்டினதுக்குலாம் ஆக்சுவலி சொல்ல போனா எனக்கு நீங்க கோவில் கட்டணும், பார்த்தா தோசை ஊத்தி கொடுக்குறீங்க. ப்ரோ, ஏன் ப்ரோ அப்படி சொல்றீங்க? நிம்மதி எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா? அந்த பொண்ணெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ப்ரோ. ப்ரோ, உங்களுக்கு தங்கச்சி பொசிஷன்ன்றதுனால நல்லவளா தெரியறா, ஆனா எனக்கு பொண்டாட்டி பொசிஷன் ப்ரோ, கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன சொன்னாலும் சிரிக்கவே மாட்டேங்கிறாரு, இன்னும் அதுக்குள்ளேதான் இருக்காரு. என்ன சொல்லலாம்? நண்பா, இங்க பாருங்க, சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க. எது கல்யாணமா? ஆமா நண்பா, லைஃப் ஜாலியா இருக்கும். என்னங்க இப்பதான் புலம்புனீங்க, இப்ப ஜாலியா இருக்குங்கிறீங்க? நண்பா, நான் ஜாலியா இருக்கும்னு சொன்னது நம்ம 2 பேருக்கும். இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்படி தனியா வந்து என் வாழ்க்கையில இப்படி நடந்துச்சு, உன் வாழ்க்கையில அப்படி நடந்துச்சுன்னு 2 பேரும் மாறி மாறி புலம்புவோமா? அப்ப ஜாலியா இருக்கும்னு சொல்ல வந்தேன். என்னங்க நீங்க? அப்பாடா, சிரிச்சிட்டீங்களா? உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்க. சிரிக்க வைக்கிறதுக்காக பண்ணீங்களா? ஏன் ப்ரோ நீங்க வேற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க இவ்வளவு கஷ்டப்படலாம் வேணாம். சிரிக்க வைக்கிறதுக்கு மட்டும் சொல்லல, இது ரியாலிட்டியும் கூட. ஆதிபையா, நிம்மதி கிட்ட சொல்லட்டா? ஆமா, அப்படியே நீங்க சொன்னோடனே நாங்க பயந்து அப்படியே செத்துருவோம். அப்படியே உங்க பொண்ணு அப்படியே இட்டு கிளி கிளின்னு பேசிட்டு அடுத்த வேலை பாக்குறா. ஏமா நீங்க வேற? என்னது, இன்னும் நீங்க 2 பேரும் சண்டையில தான் இருக்கீங்களா? சண்டையில தான் இருக்கீங்களாவா? மேடம் இன்னும் கொஞ்சம் நாள்ல என்ன டைவர்ஸ் பண்ண போறாங்க, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? என்னது டைவர்ஸா? ஆமா ப்ரோ, அப்படிதான் சொல்லிட்டு தெரியறா. ஆனா நான் விட்டுருவேனா? டைவர்ஸ் பண்றதுக்காக கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ண விட மாட்டேனே. எப்படியாவது என்ன லவ் பண்ண வைக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கேன். பாக்கலாம் என் போராட்டம் வெற்றிகரமா நிறைவேறுதா இல்லையான்னு. வாழ்த்துக்கள் ப்ரோ. எதுக்கு ப்ரோ டைவர்ஸ் ஆவறதுக்கா? ஐயோ இல்ல, நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல உங்க போராட்டம் வெற்றி பெறணும்னு, அதுக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன். அதுக்கா? பாக்கலாம் பாக்கலாம். சரி ப்ரோ, நீங்க சாப்பிடுங்க, தோசை ஆறுது. நீங்களும் இருங்க, சாப்பிட்டுட்டு போங்க. ஐயோ நீங்க வேற ப்ரோ, என் பொண்டாட்டி எனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அப்படியா? அப்படிலாம் சொல்லணும்னு ஆசைதான் ப்ரோ, ஆனா அவள நம்மள கண்டுக்க மாட்டா. நான் சோறு தின்னா என்ன, திங்கலனா என்ன, நான் உசுரோட இருந்தா என்ன இல்லனா என்ன, அதெல்லாம் அவளுக்கு முக்கியமே கிடையாது. அப்புறம் என்ன, சாப்பிடுங்க. இருந்தாலும் எனக்கு மனசாட்சி உறுத்துது ப்ரோ, அவ சாப்பிட்டுருக்க மாட்டா, அதனால அவ சாப்பிட்டதை பார்த்துட்டு நானும் சாப்பிடுறேன். நீங்க சந்தோஷமா சாப்பிடுங்க, ஓகேவா? நிம்மதி உங்களை கண்டுக்கவே இல்லைனா கூட அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு நீங்க யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களோட நல்ல மனசுக்காக சீக்கிரமா உங்களை புரிஞ்சுப்பாங்க. கேக்குறதுக்கே நல்லா இருக்கு ப்ரோ, அடிக்கடி இந்த மாதிரி சொல்லுங்க. சரி சரி சாப்பிடுங்க. சுடரமா, அடுத்த மசால் தோசையும் சூர்யாக்கே கொடுத்துருங்க, அவ்வளவு பசியில இருப்பாப்ல. சரி ஆதிபையா, நான் வேணும்னா கொஞ்சம் பேக் பண்ணி தரவா? வீட்டுக்கு எடுத்துட்டு போறியா? நிம்மதிக்கு கொடுத்துட்டு நீயும் சாப்பிடு. இல்லம்மா, அங்க அம்மா சமைச்சிருப்பாங்க, அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க பாருங்க. சரிப்பா. ஓகே சூர்யா, நாளைக்கு பார்க்கலாம். பாய். பாய்மா. பாய்ப்பா, பாத்து போயிட்டு வா. பாய் ப்ரோ. சூர்யா கண்ணு, சாப்பிடலாமா? அம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கவா? நான் விட மாட்டேன், இப்பவே சாப்பிடணும். நீ சாப்பிட வேணாம், நான் உனக்கு ஊட்டி விடுறேன். ஐயோ அம்மா பரவாயில்ல. எதுவும் பேசக்கூடாது. அம்மா ஒரு வாயா ஊட்டி விடுவேனா, நீ சமத்தா சாப்பிடுவியா? சரியா? சரிம்மா. தாய் பாசம் தாய் பாலும் கொடுக்கவில்லையடா, என் மாரில் நீ தூங்க கிடைக்கவில்லையடா, பிறவியிலும் எடுத்தால் கூட பிரியம் இல்லை இனிமேல் வாழ, சித்திரை நீ செந்தமில்லி வார்த்தைகள் இல்லை அழைக்க, சூரியன் நீ விண்வெளி நீ, நான் தொலைத்த
நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. அதை நினைச்சு கூட என்னால பார்க்க முடியல, ஜீர்ணிச்சுக்கவே முடியல. ஸ்டேஷன்ல சூர்யாவை கூப்பிட்டப்ப அவர் என்ன திரும்பி கூட பார்க்காம போயிட்டாரு. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாளைக்கு எப்படி அவர் மூஞ்சில நான் போய் முழிப்பேன்? என்னால சூர்யாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படி மட்டும் வந்துச்சு அவ்வளவுதான். கடவுளே, சூர்யாவுக்கு எந்த பிரச்சனையும் என்னால வரக்கூடாது. தயவு செஞ்சு காப்பாத்து. ஏற்கனவே கில்ட்டில பாதி உடைஞ்சிட்டேன். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு மட்டும் தெரிஞ்சது மொத்தமா உடைச்சிருவேன். ப்ளீஸ் கடவுளே. பைக் சத்தம். அண்ணா, டே அண்ணா, மேல வா. அது என்ன வந்துட்டா? சூர்யா எப்படி இருக்காருன்னு கேட்கணும். லா 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 லே, லா 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 லா, மேற்கே 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 தான். என்ன லட்டு அப்படி பாக்குற? டேய், இப்போ உனக்கு பாட்டு ரொம்ப முக்கியமா? ஆமா, சூர்யா எப்படி இருக்காரு? பேசுனியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு சூர்யா எப்படி இருக்காருன்னு வேற கேக்குற. எப்படி அவரு நல்லா இருப்பாரு? எனக்கு புரியுது. ஆனா எப்படி இருக்காரு? இப்போ பெட்டரானு கேக்குறேன். ஓ அப்படி கேக்குறியா? ஓகே ஓகே, பெட்டர் தான். நீ கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ஸ்டேஷன்ல இருந்ததை விட இப்ப பெட்டரா தான் இருக்காரு. டேய், ஏன் அதையும் சொல்ற? நானே அதை நினைச்சு நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ச்சே, இந்த பொண்ணுங்களே இப்படிதான். பசங்க செய்யாத தப்புக்கு பசங்களை மாட்டி விடுறது அந்த பொண்ணுங்களோட வேலையே. டேய், உண்மையா தான் லட்டு சொல்றேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்ப என் கிளாஸ்ல சரியான மொக்க பேசு அவளை நான் பார்த்து சைட் அடிச்சிட்டேன்னு சொல்லி அவங்க வீட்டுல அவங்க அப்பா அவங்க அண்ணனை எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டா. ஆனா உண்மையை சொல்லிட்டா, நான் ஒன்னும் அவளை சைட் அடிக்கல, அவ ஃப்ரெண்ட தான் சைட் அடிச்சேன். பாத்தியா, நான் சொன்னேன்ல, நான் செய்யாத தப்புக்கு அவங்க அப்பா அவங்க அண்ணனை எல்லாரும் வந்து என்ன திட்டினாங்க. பசங்க நாங்க எவ்வளவு பாவம் தெரியுமா? ஆனா செஞ்ச தப்புக்கு திட்டு வாங்கினா கூட ஓகே, மனசு ஆறும். செய்யாத தப்புக்கு அதுவா நான் அவளை சைட் அடிக்கல, அவ பக்கத்துல அவ ஃப்ரெண்ட் இருந்தா அவளை தான் சைட் அடிச்சேன். எவ்வளவு மனசுக்கு வருத்தமா இருந்துச்சு தெரியுமா? ஐயோ டேய், ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேன். ஏன்டா நீ வேற? இங்க பாரு, சூர்யா இப்ப பெட்டரான்னு மட்டும் சொல்லு, ஓகேவா? எனக்கு எவ்வளவு கில்ட்டியா இருக்கு தெரியுமா? என்னால ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிருக்காரு. அதை நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. டேய், இப்பவே என்ன சூர்யா கிட்ட கூட்டிட்டு போறியா? நான் அவர்கிட்ட சாரி கேட்கணும். சாரி கேட்டா எல்லாம் சரியாயிடுமான்னு மட்டும் கேட்காத. எனக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். ப்ளீஸ் சூர்யா கிட்ட கூட்டிட்டு போறியா? இப்ப என்ன, நீ சூர்யா கிட்ட சாரி கேட்கணும் அதானே? ஆமா ஆமா, வா போலாம். ஏய், கூட்டிட்டு போறேன், ஆனா இப்ப இல்ல, அப்புறம் நாளைக்கு போலாண்டி. டேய், எனக்கு தூக்கமே வராதுடா, என்ன புரிஞ்சுக்கோ. லட்டு இங்க பாரு, இப்பதான் அவரு வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸ்டா இருக்காரு. இப்ப நானும் பேசிட்டு தான் வந்தேன், கொஞ்சம் பெட்டரா தான் இருக்காரு. இப்ப மறுபடியும் நீ போய் நின்னா அவருக்கு கோவம் வரும், அவருக்கு உன் மேல ஏதாவது ஒரு வெறிச்சல் வரும். அத போய் எதுக்கு கிரியேட் பண்ற? கொஞ்சம் ஆற விடு, அவரா சரியாவாரு. அப்ப நீ போய் சாரி கேட்டனா கரெக்டா இருக்கும். அப்படிங்கறியா? ஆமாண்டி, அதுதான் சொல்றேன். சரி, ஆனா சூர்யா என்ன மன்னிச்சிருவாருல? அதெல்லாம் கண்டிப்பா மன்னிச்சிருவாரு. அந்த பையன் நல்ல பையன் மாதிரி தான் தெரியறாரு. நீ அதை போட்டு குழப்பிக்காத. நீ கொஞ்சம் ஃப்ரீயா இரு, அதெல்லாம் நாளைக்கு போய் கண்டிப்பா மீட் பண்ணலாம். நானே கூட்டிட்டு போறேன், சரியா? சரிடா. சரி, எதை பத்தியும் யோசிக்காம போய் படுத்து தூங்கு, வா. ஒரு நிமிஷம்டா. என்னம்மா? உன்கிட்டயும் நான் சாரி கேட்கணும். என்னம்மா சொன்ன? உன்கிட்டயும் சாரி கேட்கணும்னு சொன்னேன். ஆ, ஆ, ஐயோ வலிக்குதே. டேய், டேய், என்னடாச்சு? இல்லம்மா, ஐயோ நெஞ்சு, இந்த நெஞ்சு வலிக்குது. ஆ, என்னாச்சு? இல்ல, உன் வாயில இருந்து வரக்கூடாத வார்த்தை இது வரைக்கும் வராத வார்த்தையெல்லாம் வந்திருக்கா, அதான் எனக்கு புசுக்குன்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. போடா லூசு, பயந்தே போயிட்டேன். பின்ன நீ இது வரைக்கும் பிறந்ததுல என்கிட்ட சாரியை கேட்டது இல்லையடி, இப்ப என்ன திடீர்னு சாரி? ஆமா, நீ என்ன பேசுன இப்ப சாரி கேக்குற? இல்ல, சூர்யாக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசும்போது நீ உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு இப்படி எல்லாம் பண்றேன்னு சொன்னல, அதுக்காக சாரி கேட்கணும். அது ஒண்ணு தப்பான வார்த்தை கிடையாது. ஆஃப் கோர்ஸ்டா, நான் என் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு தான் உன்கிட்ட பேசுறேன். அதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி பேச்ச கேட்கறதுல தப்பு இல்ல, அதே மாதிரி ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷன் பேச்ச கேட்கறதுல தப்பே இல்ல. நீ சொன்னது 100% உண்மை. டேய், என்னடா நீ? நான் எது சொன்னாலும் இப்படியே பேசிட்டு இருக்க? லூசு, லூசு லட்டு, லூசு லட்டு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ அப்ப இருந்த அவசரத்துல அப்படி பேசிட்டேன்னு எனக்கும் புரியுது. அதனால நான் எதுவும் நினைச்சுக்கல. என்ன நிம்மதியா நீ சொன்னதுதான் அவ எதுவும் தப்பா எடுத்துக்கிட்டாளா என்னன்னு தெரியல. இதுக்கப்புறம் தான் போய் பேசணும். இல்லண்ணா, அண்ணியும் தப்பா எடுத்துக்கல. வர வழியில அவங்க கிட்ட சாரி கேட்டேன். அவங்க நீ நம்ம வீட்டு பொண்ணு, நீ இதுக்கெல்லாம் சாரி கேட்கணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் உன்ன மாதிரி தான். ஆனா நான் தான் உன்னையும் புரிஞ்சுக்காம பேசிட்டேன், அவங்களையும் புரிஞ்சுக்காம பேசிட்டேன். என் பொண்டாட்டி அப்படியா சொன்னா?
என் பொண்டாட்டிய பத்தியா எவ்வளோ நல்ல மனசுல. உண்மையாதான் ரொம்ப நல்லவங்க. தேங்க்ஸ் பொண்டாட்டி. அண்ணா ஏன் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரைஞ்சாயே. பசி தூக்கத்தை மறந்து நீயும் அடப்பாசத்தை பொழிஞ்சாயே. தினமும் முகம் பார்த்து பூக்கும் புது விடியலும் தந்தாயே. நீ எனக்கு சாமி, இந்த பூமி அடையெல்லாம் நீதானே. ஓ சிரிப்பு போதும் நீ கேட்டாயே உசிர தாரேனே. உன் கூடவே பொறுக்கணும், கூடவே பொறுக்கணும். உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. லட்டு என்னாச்சுடி? தெரியல, உன் மேல சாஞ்சுக்கணும்னு தோணுச்சு. சரி சரி சரி, ஒன்னும் இல்ல, ஃபீல் பண்ணாத. இங்க பாரு லட்டு, சூர்யா ரொம்ப நல்ல பையன். உண்மையா சொல்லணும்னா அன்னைக்கு சூர்யா உன் மாஸ்க் இழுக்க வந்தான்னு சொல்லி என்கிட்ட சொன்னல, அப்ப நானும் கோவப்பட்டு சூர்யாவை அடிக்க தான் போனேன். ஆனா அப்ப சூர்யாவும் நான் இல்ல, நான் அதை பண்ணலன்னு சொன்னாரு. சுடரமா சொன்னாங்க, நிம்மதி சொன்னா. எல்லாரும் சொன்னதை கேட்டு நான் போய் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உண்மையாவே சூர்யா அதை பண்ணலன்னு. நீ அங்க போய் விசாரிச்சியா? நீ போன பஸ்ஸோட கண்டக்டர் கிட்ட தான் கேட்டேன். அவரு சூர்யா சொன்ன மாதிரி தான் சொன்னாரு. 2 பசங்க நின்னாங்க, அதுல ஒரு பையன் தான் மாஸ்க் இழுக்க வந்தான். கரெக்டா அந்த பொண்ணு திரும்பும் போது அந்த 2 பசங்களும் ஓடிட்டாங்கன்னு கண்டக்டரும் சொன்னாரு. அப்ப மறுபடியும் நான் சூர்யா விஷயத்துல தப்பு பண்ணிட்டேனா? இதுக்கப்புறம் நீ பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொன்னேன், சரியா? சரி, இது எல்லாத்துக்கும் சேர்த்து நாளைக்கு நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடுறேன். நானே உன்னை கூட்டிட்டு போறேன், போதுமா? என்னாச்சு? ஓ, என் பொண்டாட்டியும் வந்துட்டாளா? பொண்டாட்டி வா வா வா, எல்லாம் சேர்ந்து கட்டுப்பிடிச்சுக்கலாம் வா. அதானே, இதுலலாம் விவரமா இருப்பா. அப்படியே இதுதான் சாக்குன்னு புடிச்சுக்கலான்னு பார்த்தா அது ஒண்ணும் இல்ல, அவ என்ன திட்டாலாம், அதனால என்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. ஏன் ஷாலு, உங்க அண்ணனுக்கு சொரண இல்லைன்னு உனக்கே தெரியுமே, அப்புறத்துக்கு இவங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? எது சொரண இல்லையா? ஆமா, நீயே ஒரு சொரண கிட்ட வந்தானே. ஹலோ ஹலோ மேடம். சரி, உன் கதையை விடு, அது யாரும் இங்க கேட்க விரும்பல. ஆமா, சூர்யாண்ணா எப்படி இருக்காரு? பரோ சொல்ல முடியாது. நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல, நான் போன் பண்ணி கேட்டுக்கிறேன். கேட்டுக்கோ, யாருக்கு என்ன வந்துச்சா? திமிரு பிடிச்சவ. போடா, நீதான் திமிரு பிடிச்சவன். என்னைய சொல்றியா? போடி. ஐயோ, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. 2 பேரும் எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? அண்ணா, உன் கூட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்ப ரிலாக்ஸ்டா இருக்கு தெரியுமா? அம்மா தாயே, விடிய விடிய உங்க அண்ணன் கூடவே உட்கார்ந்து இங்கேயே பேசு, எனக்கு தொல்லை விட்டுரும். தயவு செஞ்சு உங்க அண்ணனை ரூம் பக்கம் அனுப்பிடாதமா. அடி பாவி, அப்ப எப்ப நம்ம ரூமை விட்டு நான் போவேன்னு இன்டைரக்டா சொல்றியா? டேய், ரூமை விட்டு மட்டும் இல்லடா, என் லைஃப விட்டு நீ எப்ப போவேன்னு டைரக்டாவே கேக்குறேன். இதுதான் உன் ஆசையா? உன் லைஃப விட்டு நான் போணுமா? ஆமா, போயிடுவியா? போக மாட்டேன். உன் ஆசையை நான் எதுக்கு நிறைவேற்றணும்? போகவே மாட்டேன். டடான், அப்பாடா, ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. ஷாலினிக்கு சூர்யாவை பத்தி தெரிஞ்சிருச்சு. சூர்யா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. நாளைக்கு காலேஜ்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அத நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஆதி ஒரே ஜாலி மூடு தான் போங்க. எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிற ஆதிக்கு நல்ல லைஃப் சீக்கிரமாவே அமையும். நல்ல லைஃப்னோட வேற யாரையும் நினைச்சுக்காதீங்க, எல்லாம் நம்ம நிம்மதியை தான் சொல்றேன். அவ சீக்கிரம் புரிஞ்சுப்பா. அப்புறம் மக்களே, ஆப் வேற அப்படி இப்படி திடீர்னு ஒர்க் ஆகுது, திடீர்னு ஒர்க் ஆகாம போகுது, ரொம்ப இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நம்மளுக்கு வீடியோவும் லேட்டா வந்துச்சு. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு கத்திரிக்காய், பீன்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரான சாம்பாரும் வாழைக்காய் வறுவலும். நாங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டாச்சு. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நாளை வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் மக்களே.